பிளாக் பஸ்டர் ஆகும். அது மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி தெரிஞ்சது இதெல்லாம் வேறு ஏதாவது இல்லை ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல எங்கள் படம் நாங்கள் அந்த மாதிரி பண்ணோம் இந்த மாதிரி பண்ணோன்ட்டு. பட் இந்த படம் வந்துட்டு வேற லெவலில் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளே. விஜய் சார் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு, அது மட்டும் எனக்கு. ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. பயங்கர கூசம்ஸான மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வைபவ் அவர்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கோட் படம் பார்த்தோன்னா டெஃபினட்டாக வேறு மாதிரி பிளாக் பஸ்ட் ஆக போகுது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் எல்லா படத்துக்கும் எல்லாரும் பார்த்தோம்னா சொல்கிற விஷயம் தான். ஆனால் கோட் வந்து அந்த மாதிரி கிடையாது, ஸ்பெஷல் தான். அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தோம்னா தரமாக அமைச்சிருக்காரு வெங்கட் பிரபு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. விஜயனா பார்த்தோம்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அப்படின்னா தளபதி நிறைய படங்களை சொல்லியிருப்பாரு. ஒரு படம் ஹிட் ஆக போகுது அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு அதை பற்றி தெரியும், படத்தோட நடிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் ஹிட் ஆக போகுது அப்படிங்கிறது. அதனால தான் பார்த்தோம்னா தளபதி செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. டெஃபினட்டாக கோட் பார்த்தோன்னா வேறு மாதிரி பிளாக் பஸ்ட் ஆக போகுது. அதுவும் தளபதி பார்த்தோம்னா இனிமேல் சினிமாவில் நடிக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது சினிமா ஃபீல்டை விட்டு வெளியே போகும்போது வேறு மாதிரி பிளாக் பஸ்டர்ஸ் ஹிட் கொடுத்து கலெக்ஷனில் பார்த்தோம்னா தாறுமாறாக பண்ணிட்டு போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. இன்னும் சொல்ல போனால் அந்த கலெக்ஷனை பீட் பண்ணுறதுக்கு அடுத்து எந்த படம் வரப்போகுது வருமா அப்படின்ற அளவுக்கு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாங்கணும். அதுதான் தளபதி பண்ணிட்டு இருக்காரு. டெஃபினட்டாக சினிமா ஃபீல்டை விட்டு போகும்போது 69 பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி கோட்டும் பார்த்தோம்னா வேறு மாதிரி சம்பவம் பண்ண போகுது. வெங்கட் பிரபு மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கிறதே நல்லது தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ தான் அவனால் படத்தை கரெக்டாக கொடுக்க முடியும். அதாவது லியோக்கு இருந்து அந்த ஹைப் பார்த்தோம்னா ஒரு சில பேர்கிட்ட கோட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கிறது வெங்கட் பிரபு தான். ஏன்னா அந்த மாதிரி ஹைப் இல்லாமல் படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வேறு மாதிரி ஒரு சம்பவமாக தெரியும். டெஃபினட்டாக கோட் பார்த்தோம்னா தளபதியோட சினிமா கரியர்லையும் வெங்கட் பிரபுவோட சினிமா கரியர்லையும் பார்த்தோம்னா ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு கோட் படத்தை பற்றி நம்மளுக்கு அப்பப்போ இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்குறது வைபவ் அவர்கள் தான். அவருக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய அளவில் அப்டேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. தமிழக வெற்றி கழகம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இதை பற்றின டாக் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. அதுக்கான கோட் படத்தோட அப்டேட் ஏதாவது ஆஃபீஸில் வந்ததாக பார்த்தோம்னா அது மூவ் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணலாம். வைபவ் அவர்கள் பார்த்தோம்னா சும்மா பேச்சுக்கு சொல்லலை, படம் ஸ்க்ரீன் பிளே பார்த்தோம்னா வேறு மாதிரி வெங்கட் பிரபு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்மளும் வேறு மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கோட் மேலேயும் வெங்கட் பிரபு மேலேயும் எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் திறந்து வரும்.